அந்த காலத்தில் நடந்த 2009 ஸ்ரீலங்கா மேற்கொண்ட இனப்படுகொலை இந்தியாவினால் இந்தியா அதனை தடுத்து நிறுத்தவில்லை. ஒரு வகையில் இந்தியாவும் அதற்கு உதவி செய்ததாகத்தான் நாங்கள் இன்றைக்கு பல சாட்சியங்களை பார்க்கின்றோம். எனவே 2009 எங்களுக்கு நடந்த இனப்படுகொலையின் பொழுது எந்த ஒரு நாடும், இன்றைக்கு 100,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்ட பொழுது எந்த ஒரு நாடும் அவர்கள் அதில் தார்மீக ரீதியாகவோ சட்ட ரீதியாகவோ அதில் தலையிடவில்லை. இன்றைக்கு இன அழிப்பு சட்டத்தை நாங்கள் எடுத்து நோக்குவோமானால், இன அழிப்பு சட்டத்தில் ஜெனோசைட் கன்வென்ஷனில் கூறப்பட்டிருக்கின்றது. அதில் கையொப்பமிட்ட அத்தனை நாடுகளுக்கும் எந்த ஒரு நாட்டிலும் இனப்படுகொலை நடக்கும் பொழுது அதனை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு சட்ட கடமைப்பாடு இருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு நாடும் அன்று முன்வந்து அந்த இன அழிப்பை நிறுத்துவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. என்றாலும் நாங்கள் இன்றும் தொடர்ச்சியாக நடந்த இனப்படுகொலைக்கு நீதி கோரிக்கொண்டு நிற்கின்றோம். இந்த நீதியின் மூலம் எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு இனப்படுகொலை தடுக்க வராமல் இருப்பதற்கான அரசியல் தீர்வையும் அதனை நோக்கி இதன் மூலமாக நாங்கள் கொண்டு செல்லலாம் என நாம் கருதுகின்றோம்.